ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பி ட்ரெயினர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆளுக்கு ஒரு வேலை அப்படின்ற கதையை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் கூட அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஒரு குடும்பமா ஒரு கிராமத்துல இருக்காங்க. அப்ப அந்த பையனுக்கு படிக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் சின்ன பையனா தான் இருக்கான். அவனை ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க. இருந்தாலும் அவனுக்கு அதுல படிக்கிறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் படிக்கவே மாட்டேங்கிறான். அவங்க அப்பா அம்மா எவ்வளவோ திட்டி பார்க்குறாங்க. அவன் வளர வளர ஆனால் அவன் கேட்கவே இல்லை. ஸோ அடுத்து போக போக அவன் ஸ்கூலுக்கே போகிறதில்ல. ஃபஸ்ட்டாவது ஸ்கூலில் போய் தூங்கிடுவான். அந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கடுத்து போக போக அவனால் ஸ்கூலில் போய் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, படிக்க முடியலை. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா ஸ்கூலுக்கு கட் அடிக்கிறான். இது தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மா திட்டி, நீ பெருசானா மாடு மேய்க்க தாண்டா போயாகணும் அப்படின்லாம் திட்டுறாங்க. அடுத்த நாள் அவங்க அப்பா பொறுமையாக கூப்பிட்றாரு. பொறுமையாக கூப்பிட்டு அறிவுரை கொடுக்குறாரு. தம்பி, இந்த மாதிரி நீ நல்லா படிக்கணும்ப்பா. நீ நல்லா படித்து பெரிய ஆளாகணும். அப்போ தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லை அப்படின்னா நீ பெருசாகி மாடு மேய்க்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா படித்தாதான் பொழைக்க முடியும். அப்போ தான் உனக்கு நிறையா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிட்டாலும் அவனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அடுத்ததாக அவங்க அப்பா நான் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் அவனை அடிக்கிறாரு. உடனே அவங்க அம்மா வெளியே வராங்க. அவங்க வெளியே ஏன்பா ஏன் அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவனை ஸ்கூலுக்கு போக சொன்னால் அவன் போக மாட்டேன்னு சொல்கிறானே அப்படின்னு இவரும் திட்டுறாரு. அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. அவங்க அம்மா அடிக்க வராங்க. ஸோ அதனால் அடுத்த நாள் அவன் எப்படியோ அடி வாங்கினதுனால ஸ்கூலுக்கு போகிறான். போய் பீரியடில் அவனால் 1/2 மணி நேரத்துக்கு மேலே கவனிக்கவே முடியலை. அவன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான். ஆனால் அவனால் கவனிக்கவே முடியலை. அடுத்ததா எப்படா ஃபஸ்ட் பீரியட் முடியும் அப்படின்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வேகமாக ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சோன்னு எடுத்தான் ஓட்டான். வேகமாக ஸ்கூல் கேம்பஸை விட்டு வெளியே தாவி வரான். அப்போ அவன் அவன் ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு தேனியை பார்க்குறான். அந்த தேனி கூட்டிலேருந்து மூவ் ஆகிட்டு இருந்தப்ப அது பக்கத்தில் இருக்கிற பூவில் உட்காந்து தேனை உறிஞ்சிட்டு இருந்தது. அப்போ அவன் கேட்குறான், ஏன் தேனியே நீ என் கூட விளையாட வருவியா அப்படின்னு. அப்போ அந்த தேனி சொல்லுது, நான் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனே, உனக்கு தெரியலையா? எனக்கு இன்னும் நிறையா பூக்கள் இருக்குது, இன்னும் நிறையா வேலை இருக்குது, நானும் வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இவன் வேகமாக அந்த தேனி கூட பார்த்து, இந்த தேனி கூட்டில் தான் இத்தனை தேன்கள் இருக்கே, தேனீக்கள் இருக்கே, உனக்கு என்ன, நீ என் கூட விளையாடவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த தேனி மறுபடியும் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லி இவனை கொத்தி கொத்தி அமுச்சு விட்டுறது. வேகமாக அவன் ஒரு எறும்பு கிட்ட போகிறான். அந்த எறும்போ கையில் ஒரு சர்க்கரையை வச்சுக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு போய் தன்னோட குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கு. வேகமாக அவன் அந்த எறும்பை பார்க்குறான். என் கூட விளையாட வரியான்னு கேட்குறான். உடனே அந்த எறும்பு, நான் பண்ணிட்டு இருக்கிற வேலையை பார்த்தா உனக்கு தெரியலையா, போய் உன் வேலையை பாரு, நான் என் குழந்தைங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நெடுதூரம் இருக்கு என் வீடு, நான் வீட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அடுத்து அங்கிட்டு இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற மாடை போய் பார்க்கறான். அந்த மாடு புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்கு, அவங்க வீட்டு புல்லையே. அப்ப இவன் கேட்கறான், ஏன் மாடே, என் கூட நீ விளையாட வரியா அப்படின்னு கேட்கறான். உடனே அந்த மாடு, எனக்கோ 25 கிலோ 100 கிலோ 50 கிலோ அரிசி தூக்குற வேலை இருக்கு. அரிசி, உப்பு, கோதுமை, அந்த மாதிரி நான் நிறையா என்னோட மாட்டு வண்டியில வச்சு இழுக்கணும். நான் ஒன்றும் சும்மாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் புல்லை மேயணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடும் திட்டி அமுச்சு விட்டுறது. உடனே இவனுக்கு ரொம்ப கோவமாயிருது. யாருமே நம்ம கூட விளையாட வரமாட்டேங்கிறாங்களே, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஸோ உடனே இவன் ரொம்ப சோகமாயிடுறான். சரி, மெதுவா ஒரு ஆமை இருக்கு, அந்த ஆமை கிட்ட போய் பார்க்குறான். அந்த ஆமை சொல்லுது, அதாவது நான் முயல் கூட ஒரு போட்டி வச்சிருக்கேன், ஒரு ஓட்ட பந்தயம் வச்சிருக்கேன், அதில் நான் ஜெயிக்கணும், நான் வேகமாக ஓடணும் அப்படின்னு முயற்சியோட அந்த ஆமை நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து அவன் அந்த முயலை பார்க்குறான். அந்த முயல் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த முயலை பார்த்து, ஏன் முயலே நீ என் கூட விளையாட வரியா அப்படின்னு உசுப்புறான். அப்போ அந்த முயல் எந்திக்குது. எந்திரிச்சு சொல்லுது, இந்த மாதிரி நான் லாஸ்ட் டைம் ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் லாஸ்ட் டைம் என்னால் தூக்கம் நான் தூங்கிட்டேன் ரேஸில். அதனால என்னால் எந்திரிச்சு ஓட முடியல, நான் தோத்துட்டேன். ஆனால் இந்த தடவை நான் தூங்கணும், தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் நான் நல்லா வேகமாக ஓடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இவங்க 2 பேரும் ஜெயிக்கிறாங்கன்னு தான் இந்த ஆமையும் முயலும் நம்பிக்கையில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனால் முயலாமை வெல்லவே வெல்லாது. வாங்க அடுத்த டாபிக்கு, அடுத்த மீதி பாகத்துக்கு போகலாம். அடுத்து அந்த முயல் இவன் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். இவனை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுது. இவன் வேகமாக போய் என் கூட விளையாடுறியான்னு கேட்குறான். நான் உன் கூட விளையாட முடியாது, ஆனால் உன் கூட விளையாடுறதுக்கு அந்த செவுரு இருக்குது, அந்த செவரு கூட போய் நீ தாவி தாவி விளையாடு அப்படின்னு சொல்லுது. இவனு சின்ன பையன் தானே, சரி ஓகே, அந்த செவரு உடஞ்சிருக்கிறத கூட கண்டுக்காம வேகமாக ஓடிப்போய் அந்த செவத்துல ஏறி 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 தாவி தாவி விளையாடுறான். டக்குன்னு
அந்த செவரு பொல பொலன்னு இடிஞ்சு விழுது. அவன் கீழ குதிச்சோனே அவனுக்கு எந்த அடியும் இல்ல. ஆனா அதுக்குள்ள இருந்த எறும்பு, பூச்சி, கரப்பான் எல்லாம் வெளிய வருது. வெளிய வந்து இவன திட்டுன்னு திட்டுது. அடுத்து அந்த எறும்பு, "இவன் கிட்ட இப்படியெல்லாம் சொன்னா புரியாது. அவன நல்லா கடிங்க" அப்படின்னு சொல்லுது. வேகமா எல்லா எறும்புங்களும் கடிக்குது. இத கேட்டு இவன் ரொம்ப பயந்துட்டான். இந்த மாரிலாம் நம்மளுக்கு கடிச்சிருச்சுன்னா, நம்மளுக்கு ஏதோ நோய் ஏதாவது வந்துருமோ? அப்படின்னு சொல்லி, இவன் ஓட்டம் எடுக்குறான். இவன் வீட்டுக்கு போறான். அப்ப அவங்க அப்பாவும், அம்மாவும் நாற்காலியில உட்காந்து வீட்டு ஓரத்துல இருக்காங்க. அப்ப அந்த நாற்காலியில அவங்க உட்கார்ந்திருக்கும்போது, வேகமா அவங்க கிட்ட போயி, "என்ன மன்னிச்சிருங்க அப்பா, அம்மா. நீங்க சொன்னது உண்மதான். எல்லாருமே அவங்கவங்க வேலைய பார்க்கும்போது, நான் மட்டும் ஏன் என் வேலைய பார்க்காம, பள்ளிக்கூடத்துக்கு போறது தான் என் வேலை. நான் ஏன் என் வேலைய பார்க்காம விளையாடணும்?" அப்படின்னு சொல்லி அவனே அவன திட்டிக்கிறான். அடுத்ததாக இந்த கதையோட மாறல். அதுக்கப்புறம் அவனும் திருந்திர்றான். அவங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் அவன ஓகேன்னு வச்சுக்கிறாங்க. அவன் இனிமே அடி வாங்குறது இல்ல. அவங்க அப்பா, அம்மா கிட்ட அடி வாங்குறது இல்ல. அவன் புரிஞ்சுகிட்டு, அவனும் அவனோட பள்ளிக்கூடத்துக்கு ரெகுலரா போக ஆரம்பிச்சுடுறான். அடுத்து இந்த கதையோட மாறல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வேலைய நம்மளே பார்க்கணும். இல்லன்னா இந்த மாரி நெறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு நம்ம பிஏ ட்ரெய்னர் சேனலோட வீடியோஸ் எல்லாம் புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.